இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இது போன்ற குடும்பங்கள் சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையில உள்ள இளைஞர்கள் அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தெரியாது. படிக்கிறதே கஷ்டங்கிறான். நாங்கெல்லாம் பார்க்கும்போதுங்க எங்களுக்கு அந்த படிக்கிறது கஷ்டமாவே தெரியாது. பேசாம இந்த மாடு மேய்க்கிறத விட்டு படிக்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்னு நினைப்போம். இந்த ரேஷன் அரிசியை வாங்கி விடுறதுக்கு பதிலாக நம்ம படிக்க சொல்லிட்டாங்கன்னா நல்லதா இருக்கும்னு நினைப்போம். இப்போ அப்படி இல்லையே. மக்கள் அப்பாவை சொல்றாரு, அம்மாவை சொல்றாங்களே கஷ்டப்பட்டு படிடா. கஷ்டப்பட்டு படிக்கணுமா? இப்ப நம்ம ஜனங்கள் சொல்றத பாருங்களேன். +2 படிக்கிற, கஷ்டப்பட்டு படி, அப்ப வாழ்க்கை சுகமா இருக்கும் அப்படின்னு தானே இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு படிக்கணுமா? படிக்கிறது கஷ்டமா? முதல்ல அவர் நம்ம இறையன்பு புத்தகம் எழுதியிருக்காரு, படிப்பது சுகமே. ஸோ இது போன்ற ஒரு குழந்தை தொழிலாளர் மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் ஒன்று, அன்னைக்கு எங்கள்கிட்ட வந்துங்க பண வசதிகள் இல்லை, உழைச்சி தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் எங்கள்கிட்ட நிறைய அன்பு இருந்தது. சரிங்களா? எங்கள்கிட்ட பெரிய வசதிகள் இல்லை, ஆனால் பசி இருந்தது. ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி.